ஹலோ மக்களே, 68 எபிசோடுக்குள்ள போறலாம். எபிசோட் ஷெட்யூல் பார்த்தா எல்லா ஜாம்பி அப்படியே உடஞ்சு வெடிக்கானுங்க. உடனே சுத்தில எல்லாரும் முழிக்காங்க. என்னடா ரீஅனிமேஷன் ஜுட்ஸு ஏன்டா உடையுது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா ஜாம்பி உடஞ்சிட்டானுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்பனா இன்னொரு ஸ்குவாட் வந்து எனிமியை வந்து டிஃபீட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இவங்க எல்லாரும் உடஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரத்துல இது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து ஹெர்ஸ்டைல் ஜுட்ஸுக்காரன் தான் இந்த ஜுட்ஸுவை போட்டது. பார்த்தா இந்த இடம் அப்படியே உடையுது. மொத்த சாயில் பாடி ஜுட்ஸுமே உடஞ்சிருச்சு. அப்படியே அந்த இடமே தரமட்டமாயிருச்சு. உன்னை எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த ஜுட்ஸு வந்து உடஞ்சிருச்சு. அப்பாட இனிமேல் லீஃப் வில்லேஜ் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கென்மா சொல்றான், சிக்கமார் சொன்னது கரெக்ட் தான், இது வந்து டைவர்ஷனு, அப்புறம் உண்மையான விஷயம் எங்க நடக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவனே சிக்கமார் சொல்றான், என்கிட்ட ஆல்ரெடி கொனகமார் சொன்னான் இந்த ஊரே வந்து அழிக்க போறாங்க எரிக்க போறாங்கன்னு சொன்னான்னு சொல்லிட்டு உடனே அதுக்கப்புறம் இந்த ஈனோ கேக்கா இந்த சக்கரம் யாமட்ட செஞ்சு எங்க போனாங்கன்னு கேட்டுருக்காவா. அவங்கள பத்தி எந்த தகவலுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றா அவா. அப்பனா இது சரி கிடையாது, வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன கேட்கான், இது வந்து பொய்னா உண்மையான விஷயம் எங்க நடக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு உன்னை சிக்கமார் சொல்றான். அப்பனா முதல்ல போய் நம்ம அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். சக்குரா இருக்கிற இடத்துக்கு யாமட்டா இருக்கிற இடத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சு போனோம்னா அவங்களுக்கு நிப்பாட்டிடலாம்னு சொல்றான் அவன். உனக்கு என்ன சொல்றான், சரி எல்லாரும் சேர்ந்து பண்ணத்தான் சரிபட்டுருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சக்குரா கட்டுறாங்க. சக்குரா வந்து ஜுட்ஸு கழிச்சு அடிச்சு நொறுக்கிட்டு அவபாடுக்கு தனியா கண்டுபிடிக்க போயிட்டா. அதுக்கப்புறம் யாமட்டா சென்சியை வந்து அடிச்சு நொறுக்கிட்டு அவன் தனியா தேடி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா லைட்னிங் பிளேடு கார்டியன்ஸ் வந்து அவன் ஒரு திசைக்கு போயிட்டான். கரெக்டா நான் 3 பேரும் 3 திசையில போய் நிக்கானுங்க. லைம் லைட் ஜுட்ஸுன்னு போட்டு விடுதான். கிட்டான இப்ப தான் பொறுமையா போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆஸ்மா சென்சி வெளியே போக பார்க்காரு. பார்த்தா அவர் உடம்புல ஷாக் அடிச்ச மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே மேலே பார்க்காரு. பார்த்தா 3 பேர் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. அதான் 3 கனெக்ட் ஆயிருச்சு. இன்னும் கிட்டானை மட்டும் தான் போகணும், அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும். அப்படின்னா தான் கிட்டானை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் பிளேடையே பார்க்க, அவன் பிளேடு ஃபுல்லா சக்கரவா பறந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வில்ல வந்து ஜோரோவை போட்டு அடிச்சு நொறுக்கி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஜோரோ உன்னோட பவரை காட்டுடா, உன்னோட பவரை காட்சி எல்லாத்தையும் கதையை முடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வாயை மூடுன்னு சொல்றான் ஜோரா. ஒன்னு இந்த வில்லேஜ் நீ அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சுட்டு உங்க அப்பா ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு வேகமா குத்த வாரான். சடனா அவன் பிளாக் பண்ணிட்டான். எங்க அப்பாவை பத்தி நீ பேசணும்னு சொல்ல வாரான். உடனே அவன் சொல்றான், உங்க அப்பாவை பத்தி பேசணும் நீ என்னடா செய்வன்னு கேட்கான். ஏதாச்சும் பேசணும் உன்னை கொன்றுன்னு சொல்றான் அவன். என்னது கொன்றுவியா, இதுக்காண்டிதான் நீ பிறந்தியான்னு கேட்கான் அவன். என்ன பேச வரன்னு கேட்கான் அவன். உன் கையை நல்லா பாரு, இந்த மாதிரி மான்சர் கையை வச்சு நீ கொல்லதான் எல்லாரையும் முடியும்னு சொல்றான் அவன். அப்படியே மான்சர் சொன்னோன்னே பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கான். சின்ன வயசுல இருந்தே அவன் ஒரு மாதிரி கொலகார மாதிரி பார்த்ததெல்லாம். மான்சரா நான் சொல்லிட்டு ஷாக்ல இருக்கான். அதுக்கப்புறம் இவன் நருட்டோ கட்டுறாங்க. நருட்டோ அடிச்சு நொறுக்கி விட்டா. உடனே அவன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் கதையை முடிச்சாச்சு, சாவ போறான். சரி இவன் கதையை மொத்தம் முடிச்சிடும்னு சொல்லிட்டு வேகமா போறா. பார்த்தா நருட்டோ அதுக்குள்ள மேல இருந்து மாசா வாரான். உடனே நருட்டோ கீழே உள்ள போறான். பார்த்தா அதுக்குள்ள நருட்டோ அவளும் ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நருட்டோ அதுக்குள்ள அவ கையை வெட்டிட்டு மாசா நின்றுக்கிட்டு இருக்கான். உடனே அவன் டென்ஷன் ஆகி வேகமா அடிக்க வரான். நருட்டோ பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் அடியா மட்டுமே. என்னேவா அடிக்கன்னு சொல்லிட்டு சடனா ரீப்பர் டிரான்ஸ்ஃபர்னு சொல்றா. ரீப்பர் டிரான்ஸ்ஃபர் கையில கிழிஞ்சிருந்துச்சுல, அதெல்லாம் சரியாயிட்டு. உடனே நருட்டோ முழிக்க இவ எப்படிடா மாட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள ஃபயர் ஷெல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜுட்ஸுவை போட்டு அடிக்க ஆவா. நீ எனக்குன்னு சொல்லிட்டு வேகமா அடிக்க வரா. அதுக்குள்ள நருட்டோ ஷடாக்லாம் ஜுட்ஸுவை போடுறதுக்குள்ள ஒரு அடி அடிக்க ஆவா. உடம்பு ஃபுல்லா கரண்ட் ஷாக்கா கொடுக்க ஆவா. உடனே கேட்கா, இதுவும் டைவர்ஷன் தானே கேட்காவா. இது ஒன்றும் டைவர்ஷன் கிடையாது, நான் தான் ஒரிஜினல் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா ஒரிஜினல்ல வந்து அவ கையை பிடிச்சி வச்சுக்கிட்டான். மேல இருந்து ரசங்கன் ஜுட்ஸுவை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டான் அவளை. அப்பாட கதையை முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான ஷடாக்லாம் இன்னும் முடியலன்னு சொல்றான் அவன். பார்த்தா அவளுடைய மம்மி மாதிரி ஆயிட்டா. இவளுக்கு என்ன ஆகுது, ஏன் இவ இப்படி திரும்பி இப்படி மாறுதான்னு சொல்லிட்டு என் உடம்ப நீ 2 தடவை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவ டென்ஷன் ஆயிட்டா. சடனா ரீப்பர் டிரான்ஸ்ஃபர் சொல்றா. திரும்பி பழைய பாடிக்கு அவ வந்துட்டா. ஒன்னு நருட்டோ முழிக்கான். அவ உடம்பு எப்படி சரியாகுது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு முழிக்கான் அவன். வாட்டர் ஸ்டைல் ஸ்ட்ராம் அப்பீல் போட்டு அடிக்கான். பார்த்தா 2 ஷடாக்களும் உடையுது. சடனா உண்மையான நருட்டோ தூக்கி தண்ணியில தள்ளி விடுதா அவ. ஆனா நருட்டோ அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். நருட்டோ முழிக்கான், எப்படி வாட்டரை வர வைக்க. அதுக்கப்புறம் பார்த்தா சடனா மண்ணை வர வச்சுட்டா. எர்த் ஸ்டைல் ஜுட்ஸையும் போட்டு அடிக்கா. எப்படி இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு நருட்டோ முழிக்கான். உடனே நருட்டோ மனசுல நினைக்கான், ஃபர்ஸ்ட் இவளை வந்து ராசகன் ஜுட்ஸு போட்ட டைம்ல வந்து லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்ணா. அதுக்கப்புறம் அந்த ஸ்டைல் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணா. அப்போ உடம்பு எதுவும் மாத்துதாளா. இப்போ தான் தந்திரம் மட்டும் எனக்கு புரியுது. இவ உடம்ப மாத்தான்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். நீ உடம்ப மாத்திக்கிட்டே இருக்க, அதனால இவ்வளவு எலமெண்ட்டை யூஸ் பண்றான்னு சொல்றான் அவன். ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைக்கா. திரும்பி வாட்டர் ஸ்டைல வச்சு அடிக்காவா. திரும்பி ரீப்பர் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸுவை போடுறதா. பார்த்தா அவ இன்னொரு உடம்பு அப்படியே மாத்துதா. அவ உடம்புக்குள்ள நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கேன்னு சொன்னால, அந்த ஜுட்ஸுவை வச்சுதான் நிறைய ஆளா வச்சு நருட்டோ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காவா. என்னோட சீக்கிரட்டே கண்டுபிடிச்சிட்டியா, சரி உன்னோட பாடியை நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வேகமா வாராவா. உன்னை அவளை சீக்கிரத்தில் நான் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா பின்னாடி இன்னொரு நருட்டோ நிற்கான். சடனா குணயத்துக்கு வீசுறான். பார்த்தா அந்த நருட்டோ பிடிச்சி இவன் மண்டையிலத்துக்கு அடிச்சு வீசிட்டான். பார்த்தா அந்த ஷடாக்ல உடச்சு எரியுதா. பார்த்தா அவன் முடியை வெட்டி எரிஞ்சிட்டான். என்னோட முடியவா அடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா கோவத்துல வந்து நருட்டோ வயிற்றுல மிதிக்கா. ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கா. நருட்டோ ஜோரோக்கு அங்க இன்ஸ்டிக்ட் மூலியமா போகுது. நருட்டோ அப்படியே மயங்கி விழுந்துட்டான். நீ வந்து விண்டு சக்கரா தானே, சரி எனக்கு இது தேவைதான் சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல இருந்து உரிய வாராவா. அப்படியே உரியுதா ரீப்பர் கிஸ்ன்னு சொல்லிட்டு. இவ்வளவான பவரா, இது எல்லாமே எனக்குன்னு சொல்லிட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். நருட்டோ அப்படியே கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ பாடியில உள்ள பிளட் மட்டும் வேற மாதிரி ஆகுது. இது என்ன மாதிரி ஜுட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். இப்பதான் புரிஞ்சுன்னு சொல்லிட்டு சடனா அவன் முடிய பிடிச்சி ஒரு இழுக்கா. முடிய பிச்சு எரிஞ்சிட்டான் அவன். உன்னோட ஜுட்ஸோல நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த முடிய கீழே போட்டு மிதிக்கான் அவன். மிதிச்ச உடனே பார்த்தா அந்த பாடி அப்படியே பழையபடி மாறுது.
எனக்கு இப்பதான் புரிஞ்சு உன்னோட சீக்கிரட் ஒன்றுமே உன்னோட முடியில தான் இருக்கு. உன் முடியை கொண்டுட்டோம்னா போதும், உன் கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு உன்னோட பாடி நான் எடுத்தே தீருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மம்மி மாதிரி வேகமா அனல் வேகத்துல வந்துகிட்டே இருக்கா. நருட்டோ குணையத்திக்கெல்லாம் வீசுறான். பார்த்தா அவ அசால்ட்டா வந்துகிட்டே இருக்கா. அவ சடனா நருட்டோ குணையத்திக்கு அடிக்க போறான். முடிய வச்சு நருட்டோ இழுக்கா. சடனா நருட்டோ வந்து அவன் ட்ரைனிங் வச்சு பார்க்கான். அந்த இலையை வந்து பிச்சாம்லா. அந்த மாதிரி அவன் முடிய பிச்சு எரிஞ்சிட்டான். அவ அப்படியே மயங்கியே உளுந்துட்டா. மண்ணா கரைதா பார்த்து அந்த முடி மட்டும் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கு. என்ன உடம்பே நீ இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டா. முடி மட்டும் நின்று பேசிக்கிட்டு இருக்கு. நருட்டோ டென்ஷன் ஆயிட்டு ஷேடக்லான் ஜுட்ஸு போட்டு அனல் வேகத்துல வாரான். பார்த்தா ரசங்கன் ஜுட்ஸு தூக்கி முடியில ஒரு போடு போடுதான். முடி அப்படியே தெரிச்சிருச்சு. முடி அப்படி நூலா போயிருச்சு. முடியவே சாவடிச்சிட்டான் அவன். அதுக்கப்புறம் அவன் நினைக்கான் ஜோரா கொஞ்சம் வெயிட் பண்றான், நான் வரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஆசுமா சென்சியை காட்டுறாங்க. விண்டிஸ்டெல் ஜேர்டு ஹரிக்கேன்னு ஒன்று போட்டு விடுதான். பார்த்தா அவன் குணையில அப்படியே சக்கரவா பறந்துகிட்டு இருக்கு. அதை அவன் கைக்கு வர வைக்கான். சக்கரம் மூலியமா கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்குள்ள எப்படியாச்சும் வர வைக்கலாம்னு பார்க்க அதை வச்சு தப்பிக்கலான்னு பிளான் போடுதான் அவன். அதுக்கப்புறம் இந்த வில்ல வந்து ஜோரோட்ட ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றான்னா நைன்டெயில் ஃபாக்ஸ் வந்து இந்த ஊரை வந்து அடிச்சிச்சு, அந்த கதை உனக்கு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஊரே அதை அழிக்க வந்துச்சுன்னு சொல்றான் அவன். நைன்டெயில் ஃபாக்ஸ் ஸ்பிரிட்டா அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நைன்டெயில் ஃபாக்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய டைல்ல நிறைய அனிமல் இருக்கு. இதோட பவர் வந்து அவ்வளோகான இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றான் அவன். இந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் பவர் வந்து ஒரு அல்டிமேட் வெப்பன் சொல்றான். அந்த பவர் எல்லாமே இந்த கிடைச்சிச்சுன்னா அந்த வேர்ல்டே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் சொல்றான் அவன். அந்த டைல் பீஸ்ட் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண நினைச்சாங்கன்னா மனுஷ உடம்புக்குள்ள அனுப்பிச்சு அதை கண்ட்ரோல் பண்ண நினைச்சாங்க. அவங்களுக்கு பேரு ஜிஞ்சுரிக்கின்னு வச்சாங்கன்னு சொல்றான் அவன். அதை மனுஷ உடம்புல வச்சு சீல் பண்ணிடுவாங்கன்னு சொல்றான் அவன். அதை கேட்டு அப்படி ஷாக் ஆகிறான். இந்த லீவ் வில்லேஜ்ல ஒரு ஜிஞ்சுரிக்கி இருக்குன்னு சொல்றான் அவன். அது 15 வருஷத்துக்கு முன்னாடி 4th வகையை தான் அந்த நைன்டெயில் பீஸ்ட் அடக்கினாருன்னு சொல்றான். அப்புறம் வந்து லீவ் வில்லேஜுக்கு ஒரு ஜிஞ்சுரிக்கி கிடைச்சான்னு சொல்றான். அந்த டைம்ல தான் நைன்டெயில் வந்து நிறைய சக்கராவை அப்படியே வெளியே பறக்க விட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சக்கராவை மட்டுமே கலெக்ட் பண்ணன்னு சொல்றான் அவன். அந்த சக்கராவை அவங்களால சீல் பண்ண முடியல, ஆனா அது வெளியே பறந்துகிட்டு இருக்கல. அந்த சக்கரா மட்டுமே சேர்த்து வச்சிருந்தோம். அதை எடுத்து ஒரு பைய உடம்புக்குள்ள அனுப்பிச்சோன்னு சொல்றான். அது 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். அதுக்கு என்ன சொல்ல வரன்னு கேட்காம அது நானான்னு கேட்காம அது நீந்தான் ஜாரோ, நீந்தான் வந்து ஒரு ஜிஞ்சுரிக்கில இன்னொரு மறுபிறவி அப்படின்னு சொல்றான் அவன். நீ ஒரிஜினல் ஜிஞ்சுரிக்கி கிடையாது, ஆனா அத மாதிரி நீனும் ஒரு காப்பின்னு சொல்றான். நீ பறந்ததை எல்லாத்தையும் சாகடிக்க தான் சொல்றான். நீ ஒரு அல்டிமேட் வெப்பன் சொல்றான். ஜோரோ முழிக்கான். இப்பெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு உடனே சொல்றான், ஜோரோ இதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த சக்கரா ஃபுல்லா உடம்புல இருக்கு, இதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒன்னே அறியாம அந்த மான்ஸ்டர் வெளியே வரும். அப்பதான் அந்த ஃபயர் டெம்பிள் மட்டும் நீ அடிச்சு நொறுக்கணும்னு சொல்றான் அவன். உன்னை எப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க அந்த ஃபயர் டெம்பிள் அப்படியே அடிச்சு நொறுக்குனதை பார்த்தா நைன்டெயில் சக்கரா வச்சு அதை நொறுக்கியிருக்கான் அந்த இடத்தையே. இந்த பவர் இருக்க போய் தான் நான் வாழ்நாள் முழுக்க தனியாவே இருந்தானான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆசுமா சென்சியை காட்டுறாங்க. சடனா அந்த குணாயை உள்ள வர வச்சுட்டான். டக்குன்னு உள்ள வர வச்சுட்டு வெட்டி வீசு அந்த கம்பை. அதுக்கப்புறம் அந்த ஜுட்ஸு உடஞ்சிருச்சு. கிட்டானாயை தேடி அனல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து கீபா, லீ, சிக்கமோரு, சோஜி எல்லாருமே வேகமா துரத்தி போய்கிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க இந்த சண்டை எப்படியா நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆசுமா அனல் வேகத்துல வந்துட்டான். கிட்டான பக்கத்திலே வந்துட்டான். வந்த உடனே 2 ஈக்குவலா சண்டை போடுறாங்க. அடிச்சு அடியில பார்த்தா கிட்டானுக்கு நெஞ்சே கீறிருச்சு. அடிச்சு வீசிட்டான் ஆசுமா. 2 ராஜா கிட்டானே அப்படின்னு சொல்றான் அவன். அந்த 2 ராஜா கதையை பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் அப்படியே பழசை யோசிச்சு பார்க்க ஆசுமா பார்த்தா தேர்டு ஒக்கே கூட அதான் அவங்க அப்பா கூட வந்து அவன் வந்து செஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து தேர்டு ஒக்கே கேட்காரு, ஆசுமா ராஜானா யாருன்னு தெரியுமான்னு கேட்காரு. எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு ஆசுமா சொல்றான், ஃபியூடல் லார்ட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் ஃபயர்ல ஒருத்தரும் ஹொக்காகேயோ இதுல யாரோ ஒருத்தங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா அப்பா யாராச்சும் ஒரு கிங்க தானே நம்மளால பாதுகாக்க முடியும் அப்படின்னு கேட்க அவன். இன்னும் உனக்கு புரியல ஆசுமா அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப காசுமா என்ன நினைச்சானோ அதே வழியில்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சுன்னு சொல்றான் அவன். உனக்கு கிட்டன கேட்கான், உனக்கு அந்த 2 ராஜாக்கு ஆன்சர் உனக்கு கடைசியா புரிஞ்சான்னு கேட்கான். எனக்கு அது கிடைச்சிட்டுன்னு சொல்றான். அப்படியான்னு சொல்லிட்டு சந்தோஷமா கிட்டானே அப்படியே சாகுறான். உடனே ஆசுமா நினைக்கான், எர்த்ஷெல் ஜுட்ஸுவை வச்சு ரீஅனிமேஷன் ஜுட்ஸு ரெடி பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் ஷாக் ஆகுறான், ஜோரோ எங்கடா போனான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த வில்லன் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஜோரோ நான் உடனே தான் எதிர்பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் அப்படியே அவனுக்கு வந்து இன்ஸ்டிக்ட் வந்துருச்சு, இட்டானேவே கொண்டாங்களான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். சரி இனிமேல் மிச்சம் 3 பேர் இருந்து வேஸ்ட், இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மிச்சம் 3 பேரையும் உடச்சி எறிதான். சக்குரா அடிக்க வர அதுக்குள்ள ஒருத்தன் கரைதான், யாமட்டோ வரதுக்குள்ள இன்னொருத்தன் கரைதான். எல்லாருமே கரைஞ்சு எல்லாருமே அழிஞ்சிட்டானுங்க. உன்ன அந்த வில்ல சொல்றான், லைம் லைட் வந்து அது வந்து ஃபெயில்ட் ஆயிட்டு, இனிமேல் ஒன்னே நம்பி தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா உன்னால செய்ய முடியும்னு சொல்றான் அவன். உன்னோட சீலிங் ஜுட்ஸோ நான் ரிலீஸ் பண்றேன், அதுக்கப்புறம் ஓட்டத்தை காட்டுன்னு சொல்றான் அவன்கிட்ட. சடனா சீலிங் ஜுட்ஸோ ரிலீஸ் பண்ணி விடுதான். பார்த்தா நைன்டெயில் சக்கரா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்னை நருட்டோ அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். என்னடா அது சக்கரா மாதிரி எதுவும் பறந்து போய்கிட்டு இருக்கு, என்னடா ரெட் கலர்னு சொல்லிட்டு ஜோரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அவங்க மறந்துடுங்க. See you, bye.